Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. படிப்பதை தவிர நீ என்ன செய்கிறாய்? இங்கு தவிர என்னும் தமிழ் சொல்லுக்கு except என்னும் ஆங்கில சொல்லை பயன்படுத்தலாமா? No, never, இல்லவே இல்லை. தவிர என்பதை மேலதிகமாக, கூடுதலாக என்ற அர்த்தத்தில் பயன்படுத்தும் போது நாம் ஆங்கிலத்தில் பயன்படுத்தும் சொல் besides. Besides. Again, besides. இதனுடைய வாக்கிய அமைப்பாக besides plus noun or gerund. gerund என்பது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். வினை சொல்லினுடைய ing ஃபார்ம். அதை நாங்க தமிழ்ல தொழிற்பெயர் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். படிப்பதை தவிர நீ என்ன செய்கிறாய்? நீ என்ன செய்கிறாய்? What do you do? What do you do? படிப்பதை தவிர, besides studying. What do you do besides studying? எல்லாரும் வாய்விட்டு சத்தமா சொல்லி பார்ப்போமா? வாங்க. What do you do besides studying? கற்பிப்பதற்கு மேலதிகமாக அவர் புத்தகங்கள் எழுதுகிறார். Besides teaching, he writes books. கற்பிப்பதற்கு மேலதிகமாக besides teaching என்ன செய்கிறார்? அவர் புத்தகங்கள் எழுதுகிறார். He writes books. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Besides teaching, he writes books. புத்திசாலியாக இருப்பதற்கு மேலதிகமாக அவள் மிகவும் கனிவாக இருக்கிறாள். கனிவானவளாக இருக்கிறாள். Besides being smart, she is very kind. Besides being smart, she is very kind. எல்லாரும் சத்தமா சொல்லி பாக்குறீங்களா? Very good. Besides being smart, she is very kind. நான் சொன்னதற்கும் மேலதிகமாக என்னிடம் எந்த யோசனையும் இல்லை. என்கிட்ட இருந்த யோசனையை தான் சொல்லியே விட்டேன். அதுக்கு மேலதிகமா என்னட்ட எதுவுமே இல்லை. I have no idea. I have no idea besides what I told you. I have no idea besides what I told you. விலை உயர்வாக இருப்பதற்கு மேலதிகமாக அது பயனற்றது. விலை உயர்வா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்பி வேண்டினோம். ஆனா அதுக்கு எந்த பலனுமே இல்லாம இருக்கு. Please comment your answer. Splendid. அவர் நல்ல விளையாட்டு வீரராக இருப்பதற்கும் மேலதிகமாக நல்ல தலைவராகவும் இருக்கிறார். Comment your answer. Superb. வானிலையை தவிர பயணமும் அருமையாக இருந்தது. வானிலை நல்லா இருக்குன்னு சொல்லித்தான் நாங்க பயணத்தை ஆரம்பிச்சோம். அது மாத்திரம் இல்லாம பயணமும் நல்லா தான் இருந்துச்சு. Please comment your answer. Great, you got it. அவள் தாயின் கனிவை பெற்றிருக்கிறாள். அதாவது அவள் தாயை போல கனிவாக இருக்கிறாள். இங்கு இவ்வாறு போல கனிவாக இருக்கிறாள் என்றோ அல்லது தாயின் கனிவை பெற்றிருக்கிறாள் என்றவாறாகவோ நடத்தை, சிந்தனை, திறமை போன்றவற்றில் யாரையாவது ஒத்திருக்கிறோம் என்பதை ஆங்கிலத்தில் தெரிவிக்க நாம் பயன்படுத்துவது take after. Take after. இங்கு நாம் இடைவெளி விட்டு 2 சொற்களாகத்தான் எழுத வேண்டும். இது ஒரு phrasal verb. Take after. எல்லாமே கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. Take after.
அதாவது ஆங்கிலத்தில் சொல்ல போனால் பர்சனாலிட்டி, பிஹேவியர், ஹேபிட்ஸ், டேலண்ட்ஸ் இவற்றிலெல்லாம் நாம் ஒருவரை ஒத்திருக்கிறோம் என்பதை சொல்வதற்கு டேக் ஆஃப்டர் எனும் phrasal verb-ஐ பயன்படுத்த முடியும். வேறுங்கள் உதாரண வாக்கியங்களை பார்ப்போம். அவள் தாயின் கனிவை பெற்றிருக்கிறாள். டேக் ஆஃப்டர் இதனுடைய எஸ் ஃபார்ம் எங்களுக்கு தெரிய வேண்டும். ஏன்? அவள் என்பது தேர்ட் பர்சன் சிங்குலர் சப்ஜெக்ட், சிங்குலர் எஸ் ஃபார்ம் பிரசன்ட் டென்ஸ்ல. She takes after her mother in kindness. She takes after her mother in kindness. அவன் தந்தையின் ஒழுக்கத்தை பெற்றிருக்கிறான். He takes after his father's discipline. He takes after his father's discipline. எல்லாரும் ஒருக்க வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Well done. He takes after his father's discipline. அவர்கள் தாயின் சமையல் திறனை ஒத்திருக்கிறார்கள். They take after their mother's cooking skills. They take after their mother's cooking skills. மறுமுறை ஒருக்கா சொல்லி பார்ப்போம். They take after their mother's cooking skills. நீ அவளின் தன்னம்பிக்கையை பெற்றிருக்கிறாய். நமக்கு முன்னால் உள்ளவரை பார்த்து சொல்றேன். Please comment your answer. Bravo. ஷீலா தன் தந்தையின் அமைதியான இயல்பை பெற்றிருக்கிறார். அமைதியான இயல்பு, calm nature. Please comment your answer. Well done. நீ உன் அம்மாவின் படைப்பாற்றலை பெற்றிருக்கிறாய். Please comment it now. Marvelous. You got it. என் சகோதரனுடன் நான் நன்றாக பழகுகிறேன், ஒத்துப்போகிறேன். அதாவது ஒருவருடன் நன்றாக பழகுதல், நல்ல உறவில் இருத்தல், ஒத்துப்போதல் இவற்றையெல்லாம் நாம் ஆங்கிலத்தில் get along, get along எனும் phrasal verb-ஐ பயன்படுத்தி சொல்ல முடியும். மறுமுறை சொல்லி பார்ப்போமா? Get along, get along. அப்போ இந்த கெட் அலாங்குக்கு இது மாத்திரம் தான் அர்த்தமா? இல்லை, இதை தவிர 2 அர்த்தங்கள் உண்டு. வேறொரு வீடியோவில் பார்ப்போம். இன்று நாம் பார்க்க போவதுன்னா ஒருவருடன் நன்றாக பழகுதல், நல்ல உறவில் இருத்தல், ஒத்துப்போதல். என் சகோதரனுடன் நான் நன்றாக பழகுகிறேன். I get along well. நான் நன்றாக பழகுகிறேன். யாருடன்? என் சகோதரருடன். With my brother. I get along well with my brother. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. I get along well with my brother. விடுமுறைகளில் எப்போதும் நாங்கள் நல்ல உறவில் இருக்கின்றோம். மறுபடி நாங்க பிஸியா தான் இருப்போம். விடுமுறை நாள்ல நன்றா பழகுறோம். We always get along during holidays. We always get along during holidays. எல்லாரும் வாய் விட்டு இருக்க சத்தமா சொல்லி பாருங்க. Wow, great. We always get along during holidays. என் குழந்தைகள் எதிர்பாராத அளவில் நன்றாக ஒத்து போகிறார்கள். நான் எந்த அளவுக்கு எதிர்பார்த்தனோ அதை விடவே நல்லா ஒத்து போறாங்க. My kids get along surprisingly well. My kids get along surprisingly well. எங்கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. My kids get along surprisingly well. My kids get along surprisingly well. நான் என் பழைய மேனேஜருடன் ஒருபோதும் ஒத்து போகவில்லை. Please comment your answer. Clever. உன்னுடைய பெற்றோர்கள் நன்றாக ஒத்து போகிறார்களா? நல்ல உறவில் இருக்கிறார்களா? Please comment it now. You did it. நான் என் அக்கம் பக்கத்தினருடன் நன்றாக பழகுகிறேன். Please comment your answer. Marvelous. You got it. இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன?
besides plus noun or gerund என்பதையோ, takes after என்பதையோ, get along என்பதையோ பயன்படுத்தி நடைமுறை வாழ்க்கையில் பேசிடக்கூடிய ஆங்கில வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. Then it will be helpful for other viewers, and if you have any mistakes or doubts, definitely I will help you. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். நிச்சயமாக பயனடைந்திருப்பேன். அதனை நானும் அறிந்து கொள்ளும் வண்ணம் மறக்காம லைக் பண்ணிக்கொள்ளுங்க. முடிந்தவரை மற்றவர்களுடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.